குதிச்சிட்றா கைப்பள்ளியே. அப்பா கன்னை வாங்கிட்டேனே, என்ன பண்ணுவேன் இப்போ ஒன்று சுடுறேன்டா. டேய் நண்பா, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா? குறி வச்சா எல்லாம் உழணும், சாவுடா. ஆல்வின் ஜி ப்ரோடா. ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல்வின் ஜி ப்ரோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்குவிட் கேம் பார்ட் 2ன்னு ஒன்று போட்டாலுங்க, அதோட கண்டினியூஷன் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். அப்புறம் வீடியோ பார்க்கணும்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இதுதான் நான் போட்ட லாஸ்ட் பார்ட் வீடியோ. அதில் வந்துட்டு 456 பார்க்கர்லாம் பண்ணியிருப்பேன், கிளாஸ் பிரிட்ஜும் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். சரி ஓகே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓகே, என்னடா இது லைட்டாக இரிட்டேட் இருக்க மாதிரி இருக்குது. சரி ஓகே ஓகே, நம்ம நண்பா வேறு நேற்று நைட்டு உரளறதை கேட்டோம். அவன் வேறு நம்மளை கொல்லணுன்னு இருக்கான். சரி ஓகே, நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருப்போம். எங்கே இந்த காட்ஸ் ஆளை காணோம்? இந்த நேரத்துக்கு வந்திருப்பாங்களே. எல்லா மக்களும் கேளுங்க, எல்லாரும் அப்படியே கீழே போய் அடுத்த கேமுக்கான வழியை போங்க. போல சுட்டுருவேன், சீக்கிரமாக போங்கடா, டைம் ஆகுதுல்ல. எங்கள் பாஸ் தான் சீக்கிரமாக உங்களை போக சொன்னார், சீக்கிரம். டே நண்பா, இல்லை அவனை கூட வேணாம், இந்த வாட்டி நம்ம தனியாகவே போகலாம். அவன் அடுத்து கோளாறு நேரத்தில். ஓகே, நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், நல்லா கேளுங்க. இதுக்கு பேர் தான் தக் ஆஃப் வார்ஸ். இதில் ஒரு கயிறை வச்சு 2 டீம் வச்சு இழுக்கணுமா. 2 பேரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த டீம் இழுத்துச்சுன்னா இந்த டீம் கீழே ஒன்று செத்துருவாங்க. நான் சுட்டுட்டு சாவலைன்னா. ஓகேவா, புரிஞ்சிக்கிச்சா? டே என்னடா இப்படி இருக்குது? அங்கே இவனை டீமில் வச்சே அவனுங்க, வேறு வழி இல்லை, அது செத்துருவான். டே நண்பா, என் டீமுக்கு வரியாடா நீ? வேறு வழி இல்லை, செத்துருவான். நம்ம இவன் டீம்லேயே போகலாம். ஓகேடா, நான் வரேன்டா. ஓகே, ஃபஸ்ட்டு டீம் 1 டீம் 2 பிளேயர் 007 பிளேயர், அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இந்த டீமுக்கு போங்க. பிளேயர் 216லேருந்து ரைட்டில் போங்க. பிளேயர் 007லேருந்து லெஃப்டில் வாங்க. அப்படியே வரிசையாக சீக்கிரமாக போனீங்கன்னா இந்த கேமை நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். நீங்கள் சீக்கிரம் போகலன்னா என் கையில் இருக்க AK-47 வச்சு எல்லோரும் சுட்டுறோம். ஓகே, 3 2 1 ஸ்டார்ட் த கேம். நான் தான் ஜெயிப்பேன். போடா, நான் தானே ஜெயிப்பேன். இல்லைங்கடா, நாங்கள் தான் ஜெயிப்போம். யாஸ், ஐயோ என்னமே. நான் சொன்ன மாதிரி உங்களை சாவடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சாவுங்கடா. நான் சொன்னதை கேட்கலன்னா இப்படி தான்டா பண்ணுவீங்க. நீங்கள் அவுட் ஆனதுனால உங்களை சாவடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். டீம் 3யும் டீம் 4ம். இந்த டீமில் நீங்கள் செலக்ட் பண்ண ஆளுங்களை கூட்டிகிட்டு போங்க. லெஃப்ட் சைடில், ரைட் சைட்லேயும் அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண ஆளுங்களை கூட்டிகிட்டு சீக்கிரமாக போங்க. நீங்கள் இந்த கேமை முடிச்சிங்கன்னா லாபிக்கு போயிடலாம் சேஃப்டியாக. சப்போஸ் முடிக்கலைன்னா என் கையில் இருக்க AK-47 இல்லாட்டி ராக்கெட் லான்ச்சர் எடுத்து சுட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே, நான் அந்த டீம் செலக்ட் பண்ணவங்க நேம்ஸ் எல்லாம் ரீட் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரமாக போங்க. டே நண்பா வாடா, அந்த காட்ஸ் எடுத்து சுற்றுற போகிறான்டா. டே சீக்கிரம் வாடா. டே ஐயோ, இது வேறு. டே வாடா. நான் இங்கே நின்றுருக்கேன், அவன் எவன் கூட பேசுகிறான்? என்ன ஆச்சு அவனுக்கு? புரியல. சரி ஓகே, எல்லோரும் நல்லா கேளுங்க. கயிறு பிடிச்சி இல்லைங்க. இல்லைங்கடா. அவங்க இழுத்துட்டாங்க. எல்லோரும் அவங்க 2 காலை வச்சு அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருங்க. அப்படி தான் அவங்க கொஞ்சம் கயிறு தான் இருக்குது. சீக்கிரம் இழுத்துட்டே இருங்க. அவ்வளோதான் வந்து கேமை ஜெயிச்சிட்டோம்ல ஆல்வின் ஜி ப்ரோ டீமில். எப்படி டே நண்பா, என்னடாச்சு உனக்கு? என்னடா, நான் தான் ரவுடி. என்ன இவன் ஓவராக பேசுகிறான்டா, நான் அவனை அடிச்சிடுவேன்டா. என்ன அடிச்சிடுவேன் நீ? வா, இங்கே தான் சண்டை போடலாம், வரியா? வா, ஃபைட்டிங் வா, அதையும் பார்த்துடலாம். ரொம்ப பேசுகிற இந்தா. டே மொட்டை போடா, கண்ட்ரி ப்ரூட்ஸ். என்ன நக்கலு? டேய் நண்பா, ஏன்டா இப்படி பண்ணுற? இருக்கிறதே கம்மியான பேர் தான், இதில் நீயே இப்படி பண்ணால் எப்படிரா? 6 பேர் இருந்தாங்களா, அதில் 4 பேர் இருந்தோமா, அதில் ஒருத்தனை நீ கொண்டுட்ட, இன்னும் 3 பேர் தான் இருக்கும். அது பேர் ஏன் இப்படி பண்ணுற? காசுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், உன்னை கூட கொள்ளுவேன். அடப்பாவி, இவன் கூட இருக்கக்கூடாதுங்க. இனிமேல் நம்ம தனியாக போயிடலாங்க. இவனா நம்மளுக்கு வேணாம், நைட்டில் கொண்டாலும் கொள்ளுவான். ஓகே, நாம் தூங்கலாம். இல்லை இந்த வாட்டி நம்ம நண்பன் கூட டீம் சேராமலே இருக்கலாம். இன்னும் இங்கே ஏதோ சத்தம். அடப்பாவி, எங்கே ஏதோ ரத்தத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. இருங்க, யார் ரத்தம் தான் அது? இருங்க, பின்னாடி ஏதோ இருக்க மாதிரி இருக்குது. அட பாவி, கொன்னுட்டியாடா அந்த இருக்கிற ஒரு பிளேயரையும்.
பிளேயர் 456 தள்ளுங்க, நாங்கள் அடக்கம் பண்ணுறோம். அடக்கம் பண்ணியாச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருக்கணும், இல்லாட்டி உங்களையும் சுட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டு தான் அடுத்து வின்னர் சொல்லிடுவோம். ஓகே, இப்போ கேம் நடக்குது, வாங்க கீழே. ஓகே சார், நான் வரேன். அவன் வந்தால் அவர்கிட்ட வராங்கடி போடணும், நான் வரேன். எனக்கு இந்த கேமில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், எனக்கு தான் காசு. ஏய் தம்பி இருப்பா, நானும் இருக்கேன்ல, உன் ஃப்ரெண்டுடா. என்ன நினச்ச நீ என்னை பற்றி? பிளேயர் 456னா யாருன்னு நினச்சேன்? பிளேயர் 456 ஆல்வின் ஜீப்ரோடா, ஜீப்ரோ. சரி ஓகே, என்னடா கேமு சொல்லுங்கடா. இப்போ நீங்கள் விளையாட போகிற கேம் பேர் தான் ஸ்குவிட் கேம். ஸ்குவிட் கேம் அப்போ இவ்வளோ நேரம் விளாண்டது, அதுக்கெலாம் வேறு பேர் இருக்குது. இதுக்கு பேர் தான் ஸ்குவிட் கேம். ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு ஃப்ரீ கேமில் நான் காமிக்கிறேன். ஐ ஆம் ஃப்ரண்ட் மேன் ஃப்ரம் ஸ்குவிட் கேம். நான் தான் அந்த கேமை நடத்துகிறவன், அதாவது பாஸ் மாதிரி. நீங்கள் இந்த கேமை விளையாடணுன்னா ஒரு பிளேயர் மேலே இருக்கிறது அப்டக்கல்ஸ் எல்லாம் தப்பிச்சு எப்படியாவது கஷ்டப்பட்டு போய் அதை எண்டில் இங்கே வந்தால் அந்த பிளேயர் கையில் சண்டை போட முடியும். இல்லை அந்த பிடிக்கிறவர் தான் ஜெயிச்சார்னா அவர் கையில் கன்று கொடுத்துரும், அவர் உங்களை சுட்டு கொண்டுட்டு போயிட்டே இருப்பார். ரூல்ஸ் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே காட்ஸ், எஸ் பாஸ், கேம் ஆரம்பிச்சிருங்க. ஓகே பாஸ், ஆரம்பிச்சிடுறோம் பாஸ். ஓகே. ஏ ஏ ஏ நண்பா, டே நான் ஜெயிச்சிருவேன்டா, நான் ஜெயிச்சிருவேன். இப்போ பாரு, அந்த டெலிபோர்ட் மிஷினில் நான் ஏறி போல், என் பேர் ஜீப் இல்லைடா, அவ்வளோதான் ஏறிட்டேன். அப்பா ஒரு வழியாக வந்துட்டோங்க. நம்ம அவன் நண்பன் வரல, அதுக்குள்ளே எப்படியோ அந்த பில்டிங் மேலே ஏறி ஓடிடலாம். நல்ல வேலை அவன் வரல. ஓகே போய்ட்றா. ஏ ஏ நான் வந்துட்டேன். ஐயோ அவன் வேறு வந்துட்டானே. ஏய் எங்கே ஓடுற? ஐயோ ஐயோ இவனுக்கு என்னாச்சு தரலையே. ஐயோ காசை பார்த்தோன்னே இவனுக்கு என்னாச்சு தரலையே. இவன் வேறு காசை பார்த்தோன்னே நம்மளை துரத்திட்டு வரானே. இதுதான் செய்கிறேன் கேப்பு, இங்கேருந்து குடிச்சிட வேண்டியதான். குதிச்சிட்றா கைப்புள்ள. இதுதான் இந்த அப்கமிங்கில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இங்கேருந்து குச்சி போடலாம். மாட்டினியா? ஐயோ இவன் என்ன சரி கோளாறு மாதிரி பண்ணுறான். இல்லை இவன்கிட்ட நம்ம மாட்டக்கூடாது, நம்ம அப்படியே ஓடிட வேண்டியதான். இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்பை போடலாமா? குதிச்சிட்றா. ஐயோ கீழே விழுந்தா ஒன்றும் ஆகாது, ஏன்னா நம்மக்கிட்ட அந்த டெலிபோர்ட் மிஷின் இருக்குல்ல, ஞாபகம் இருக்கா? ஓகே வந்துடலாம். ஒரு வழியாக வந்தாச்சு. இங்கேருந்து குதிச்சு போயிட வேண்டியதுதான். ஓகே இப்போ வந்துட்டு மாட்டினியா? ஐயோ இல்லை நம்ம ஜம்ப் பண்ணி ஓடிடலாம். இங்கேருந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஜம்பை போடு, அதுக்கப்புறம் முன்னாடி போய் அங்கே ஒரு ஜம்பை போடுறா. ஓகே இப்போ அப்படியே நேராக ஓடுறா. அவன் வரத்துக்குள்ளே ஓடுறா. நண்பா ஐயோ இவன் என்ன, இந்த அஜித் படத்தில் அஜித் பாவமாக இருப்பாருங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணுவார்ல, அதே மாதிரி பண்ணுறாங்க இவனும் படத்தில் வர மாதிரி. அஜித் ஃபேன் போல். சரி நான் கட் பண்ணிடுறேங்க. ஓகே இப்போ இங்கேருந்து ஓடலாம். நல்ல வேலை அவன் கொஞ்சம் பின்னாடி வரல, தூரமாக இருக்கான்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கான் இருங்க திரும்பி பார்க்கலாமா? இருக்கு. சரி பார்ப்போம். நண்பா நீ எங்கே ஓடினாலும் விட மாட்டேன். ஐயோ இவன் வேறு, கடவுளை காப்பாற்றுங்க கடவுளை, இவன் தொல்லை தாங்க முடியல. சரி ஓகே, அங்கே ஒரு கண்டெய்னர் சுற்றுதில்ல, அது வரல நம்ம போயிட வேண்டியதுதான். ஓகே ஓடுறா. இங்கேருந்து அந்த கண்டெய்னர் ஜம்ப் பண்ண முடியுமா தெரியலையே. நண்பா உனக்கு போகிறதுக்கு வழி இல்லை, ஸோ நீ அன்ட்டே மாட்டிக்கிறது பெட்டர். நீ ஏன் குதிச்சு செத்துரு பார்த்தலாம்? ஏய் யார் சொன்னா வழி இல்லைன்னு? திறந்துடு சீசே. டான் எப்படி எனக்காகவே வழி இருக்கும். அப்பா பேக் ஃப்ளிப்லாம் போடுறாப்புல. ஓகே இப்போ இங்கேருந்து அங்கே குட்டி ஜம்ப் தான் நான் பண்ணிடலாம். ஓகே இப்போ மறுபடியும் இது இருக்கா? மறுபடியும் திறந்துடு சீசே போடணுமா? திறந்துடு சீசே எங்கடா? திறந்துடு சீசே வந்துருச்சு. ஏங்க திறந்துடு சீசே வந்தோடனே இது போயிடுச்சுங்க. திறந்துடு சீசே கையை விட்டாயா? அப்பா டெலிபோர்ட் மிஷினை வச்சு வந்தாச்சு. ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வழியிலே போகலாம். இப்போ இங்கேருந்து அங்கே இவன் வேறு வந்துட்டானே. ஓகே இங்கேருந்து ஜம்ப் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். அப்பா இங்கே ஒரு பெட்டை டெலிபோர்ட் பண்ணிட்டு, ஓகே இங்கேருந்து குதிக்க முடியுமா? குதிக்க முடியுமா இல்லையா? குச்சிட்றா. ஐயோ போச்சுரா. அப்பா வந்தாச்சுங்க.
ஏப்பா எத்தனை வாட்டி டெலிபோர்ட் மிஷின் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நண்பா உன்னால் ஜெயிக்க முடியாது நண்பா, என்ன மன்னிச்சிரு. ஏய் கடவுள் இருக்கார் அப்பாடா, நான் ஜெயிக்க போகிறேன்டா, அவ்வளோதான் பாய். ஏய் இருடா நானும் வரேன், என்னை விட்டு போயிட்டல உன்னை. பாஸ் அவங்க 2 பேரும் வந்துட்டானுங்க, நீ வந்துடு. என்ன பாஸ் சொல்கிறீங்க? நீ வந்துடு, பரவாயில்ல, அவனுங்க எப்படியாவது அடிச்சுக்கிட்டோம். ஓகே பாஸ், நான் நம்ம லாபிக்கு வந்துடுறேன். ஓகே வந்துடு. நம்ம ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு நம்ம லாபிக்கு போய் வேண்டியதான். பாஸ் கூப்பிட்டாரு, என்ன இருக்கும்னு தெரில. ஏப்பா ஒரு வழியாக அந்த டெலிபோர்ட் மிஷினை யூஸ் பண்ணி வரத்துக்குள்ளே நான் பட்ட பாடுப்பா. ஐயோ நம்ம நண்பன் வேறு வரக்கூடாது, நம்ம இந்த மூலையில் உட்காந்துக்கலாம். ஏய் நண்பா மாட்டினியா செவத்துக்குள்ளே? என்கிட்ட கன்று இருக்கு நண்பா, ஃப்ரண்ட் மேன் கொடுத்தான். என்ன பண்ணுவேன், அப்படியே ஒரு அடி வாங்கிப்பேன். நான் எதுக்குடா வாங்கணும்? இப்போ உன்னை தள்ளி விட்றலாம் இல்லை, என் பேர் ஆல்வின் ஜி ப்ரோ இல்லைடா. இருறா எப்படி தள்ளி விடலாம் யோசிக்கிறேன். எப்படி தள்ளி விடலாம்? சைடில் போய் மடக்கலாமா, ரைட்டில் போய் மடக்கலாமா, இப்படி அடிக்கலாம். டே நண்பா நீ யோசிச்சுக்கிட்டே இரு, நான் மண்டியிலே சுட்டுறேன், உன்னால் யோசிக்கவே முடியாத மாதிரி ஐடியா வந்துருச்சுடா. இப்போ உன்னை என்ன பண்ணுற பாரு, உன்னை அப்படியே இடித்து தள்ளிடுறேன்டா, நான் வாங்கிக்க. ஐயோ கண்ணை பிடிங்கினேன்டா, என்னையாடா அடிக்க வர? கண்ணை பிடிங்கிட்டல, உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணுறா, முடிஞ்சா சுட்றா. குறி வச்சா இலை உழணும்டா. டா வாங்கிக்க. யாருக்கிட்ட? ஆல்வின் ஜி ப்ரோ கிட்டியா? ஆல்வின் ஜி ப்ரோடா, ஜி ப்ரோ. பாஸ் ஒருத்தன் செத்துட்டான். ஓகே அந்த பிளேயரை இங்கே கூட்டிகிட்டு வா. ஓகே பாஸ். எதுக்குடா என்ன இங்கே கூப்பிட்டீங்க? ஹலோ, என் பேர் தான் ஃப்ரண்ட் மேன். இந்த 450.6 பில்லியன் மணி உனக்கு தான். உன்னை மயக்க வைக்க வேறு வழி இல்லை, என்னை மன்னிச்சிரு. 450 போட்டு போயிருங்க. என்னடா இது, எந்த இடம் இது? ஏன் பேங்க்கில் பணம் வந்துருக்க மாட்டேங்கப்போ. ஜாலி ஜாலி. சரி ஓகே, ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்டு தான் போயிடணும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். கற்றுக்கல இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் பாய் கா. யார்ரா அது வெள்ள அடிக்கிறவன்? யார்ரா அவன்? எதையோ வச்சிட்ருக்கானா? டேய் அட்ரா நீ கண்ட்ரி ப்ரூட். அவன் வச்சுட்டு போயிட்டான் போலங்க. இருங்க ஏதோ லெட்டர் இருக்குது படிப்போம். என்ன அது? சீசன் 2க்கு நோட்டிஃபிகேஷனா? அடா